அனைவருக்கும் என் வணக்கம். நாட்டில் நடந்து வரும் நிகழ்வுகள் கவலை தருவதாக இருக்கின்றன. அன்றாடம் வன்முறைகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. பொதுவாக அரசுக்கு எதிரான வன்முறைகள், தீவிரவாதங்கள் நாட்டில் இருக்கும். ஆனால் நம் நாட்டில்தான் அரசு சார்ந்த, அரசுக்கு ஆதரவான வன்முறைகளும் தீவிரவாதங்களும் பெருகி கொண்டிருக்கின்றன. அண்மையில் ஜமியா பல்கலைக்கழக மாணவர்களின் மீது ஒரு இளைஞர் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார். வெட்ட வெடியில் காவலர்களின் முன்னிலையில் அந்த துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறது. இது எப்படி நடந்தது? இதனை அந்த காவல்துறை எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. என்னுடைய ஒரு சொந்த அனுபவத்திலிருந்து ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமானால், மிக அண்மையில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கழகம், அதாவது தமீம் அன்சாரி அவர்கள் ஒருங்கிணைத்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் எல்லோரும் சென்னையில் கலந்து கொண்ட போது, ஒரு இளைஞர் கையில் ஒரு டீசல் கேனோடு அப்படி நடந்து போன உடனே அவரை சுற்றி 50 காவலர்கள் பின்னாலேயே போனார்கள். அந்த பையனுக்கு எதற்காக தன்னை சுற்றி இவ்வளவு காவலர்கள் வருகிறார்கள் என்று தெரியவில்லை. அவன் அதை பற்றி கவலைப்படாமல் அவன் வேலையை அவன் செய்தான். வாங்கி கொண்டு வந்த டீசலை அங்கே இருந்த ஜெனரேட்டருக்கு ஊற்றினான். அதுதான் அவனுடைய நோக்கம். அதற்கு பிறகு காவல்துறை விலகி சென்றது. ஏன் இதனை குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு இளைஞன் கையில் ஒரு டீசல் கேனோடு போனால் இத்தனை கவனமாக இருக்கிறார்கள். அது சரிதான். அவன் தன் மீது ஊற்றி கொண்டு தற்கொலை செய்து கொண்டு விடுவானோ என்கிற கவனம் காவல்துறைக்கு இருந்தது. ஆனால் இதற்கு இவ்வளவு கவனம் செலுத்துகிற இதே காவல்துறை தான் தில்லியிலே ஒருவன் துப்பாக்கியால் சுடுகிறான், அதுவும் தானாக நடந்து வந்து திரும்ப திரும்ப பார்த்து சுடுகிறான் என்று சொன்னால் இதனை எப்படி அனுமதிக்கிறார்கள்? இன்றைக்கு அந்த இளைஞன் யார், அவனை பற்றிய செய்திகள் என்ன, எந்த அமைப்பை சார்ந்தவன் என்பன கூட வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. அவன் பர்சனலி ரேடிகலைஸ்ட் என்று எழுதுகிறார்கள். தனக்குத்தானே ஒரு கருத்துக்களை உருவாக்கி கொண்டான், தீவிரவாத எண்ணங்களை உருவாக்கி கொண்டான் என்று எழுதுகிறார்கள். ஆனால் இந்த இளைஞன் கடந்த நவம்பர் மாதம் பஜ்ரங் தள் நடத்திய ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பின்னால் ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு பயங்கரவாத அமைப்பு என்பதை மறைப்பதற்காக அவன் தன்னந்தனியாக தானாகவே இப்படி மாறிவிட்டான் என்று இன்றைக்கு சொல்லுகிற நிலை வந்திருக்கிறது. அந்த இளைஞனுக்கு வயது 17. ஆனால் அது சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எனவே ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு, சிறுவர்களுக்கான நீதிமன்றத்திற்குத்தான் அவன் அனுப்பப்படுகிறான் என்றெல்லாம் சொல்லுகிற போது, இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதி திட்டம் இருக்குமோ என்று அச்சப்பட வேண்டியிருக்கிறது. இப்படித்தான் நாட்டில் பல்வேறு விதமான வன்முறைகள், துப்பாக்கிச் சூட்டிலே இருந்து கருத்துரிமைக்கு எதிரான அந்த நிலை வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது இப்படி வெளிப்படையாக துப்பாக்கி எடுத்து ஒருவனால் சுட முடியும் என்று சொன்னால், தோழர் உமா அவர்கள் கோட்சேயின் துப்பாக்கி பத்திரமாக இருக்கிறது என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலின் தலைப்பு தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த துப்பாக்கி இந்த இளைஞனின் துப்பாக்கி அல்ல, இது கோட்சேயின் துப்பாக்கி தான். காந்தியாரை சுட்டு கொண்ட அந்த துப்பாக்கிகள் இன்னமும் இந்த நாட்டில் மிச்சம் இருக்கின்றன என்கிற கவலையைத்தான் இது உருவாக்குகிறது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் மிக கடுமையான கருத்துரிமைகளும் இந்த நாட்டில் வந்து கொண்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்ல வேண்டும். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நடைபெறவிருந்த ஒரு விழாவிற்கு, ஒரு இசை நூல் பற்றிய விழாவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி, அந்த கலாஷேத்ரா நிறுவனம் இங்கே நீங்கள் அதை நடத்தக்கூடாது என்று சொல்லி, அது அதே நாளில் தரமணியில் நடைபெற இருக்கிறது. அது என்ன நூல்? மிக புகழ்பெற்ற மிருதங்க இசை வல்லுநரான TM கிருஷ்ணா அவர்கள் எழுதிய நூல். அந்த நூல் ஏன் வெளியிடப்படக்கூடாது? அந்த நூலில் அப்படி என்ன தேசத்துரோக கருத்துகள் சொல்லப்பட்டு விட்டன? அந்த நூலை படித்த எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்களும் CPM கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களும் அதை பற்றிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூலில் TM கிருஷ்ணா ஓர் ஆழமான செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த மிருதங்கத்திற்கான தோலை தயாரிக்கிற போது அது மாட்டு தோலை தான் பதப்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. அந்த மாட்டு தோலை பதப்படுத்தி இந்த மிருதங்கத்திற்கு தயாரித்து தருகிறவர்கள் அட்டவணை சாதி மக்கள். இந்த இசையின் வரலாறு எழுதப்படுகிற போது அவர்களினுடைய பெயர் எந்த இடத்திலும் இடம்பெறவில்லையே என்று மிக நியாயமான ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அட்டவணை சாதியினர் அதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதையோ, மாட்டுத்தோலுக்கு அதில் இடம் இருக்கிறது என்பதையோ சொல்லிவிடக்கூடாது என்று கருதுகிறார்களா என்று தெரியவில்லை.
அட்டவணை சாதி மக்களினுடைய வாக்குகள் இவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அவர்களின் வரலாறு மறைக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறார்கள். எனவே அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கே தடை. இது தமிழ்நாடு தானா? தமிழ்நாட்டில் நமக்கு கருத்துக்களை சொல்ல உரிமை இருக்கிறதா என்றே புரியவில்லை. தமிழ்நாட்டில் தஞ்சையில் இருக்கிற ஒரு கோயிலினுடைய குடமுழுக்கு சமஸ்கிருதத்தில் நடைபெறுவதுதான் சரி என்று வெளிப்படையாக பேசுவதற்கு இன்றைக்கு பலரும் முன்வந்திருக்கிறார்கள். தமிழக அரசாவது அச்சப்பட்டு அந்த பக்கம் தலையும் இந்த பக்கம் வாலுங்காட்டி சமஸ்கிருதத்திலும் நடக்கட்டும் தமிழிலும் நடக்கட்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ரெங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் மிக வெளிப்படையாக அது சமஸ்கிருதத்தில் நடப்பதுதான் சரி என்பது போல பேசுகிறார்கள். ஆகமங்களுக்கு எதிராக போய்விடக்கூடாது என்கிறார்கள். எந்த ஆகமும் தமிழில் வழிபாடு செய்வதை, தமிழில் குடமுழுக்கு செய்வதை எதிர்க்கிறது? சிவாகமம் மொத்தம் 28, அதிலே காமிகாமம் உட்பட 5 ஆகமங்கள் தான் இப்போது கிடைக்கின்றன. வைஷ்ணவ ஆகமங்கள் 108. அந்த 108 ஆகமங்களை பாஞ்சரத்னம் என்று நாம் சொல்லுகிறோம். வைணவ ஆகமங்களா, சிவ ஆகமங்களா? எந்த ஆகமும் தமிழில் அப்படி வழிபாடு செய்யக்கூடாது என்று தடுக்கிறது? காரைக்கால் அம்மையாரை பற்றி நாம் படிக்கிறோம். காரைக்கால் அம்மையார் அவர் முக்தி அடைந்தார். எதன் மூலமாக முக்தி அடைந்தார்? மூத்த திருப்பதிகம் என்னும் தன் வழிபாட்டு பாடலை தமிழில் பாடி முக்தி அடைந்தார் என்று தானே உங்களினுடைய பெரிய புராணம் சொல்லுகிறது. ஆனால் அவர் முக்தி அடையலாம், மற்றவர்கள் தமிழில் பாடினால் முக்தி அடைய முடியாதா? நாம் எண்ணி பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் 7ஆம் நூற்றாண்டு வரையில் தமிழுக்கு இருந்த இடம் எப்போது யாரால் பறிபோயிற்று? சங்கராச்சாரியார் வந்ததற்கு பிறகுதானே அது பறிபோயிற்று. எண்ணி பாருங்கள். முருகனை பற்றி, திருமாலை பற்றி சங்க இலக்கியத்திலே குறிப்புகள் இருக்கின்றன. வேதங்களிலே சிவன் உண்டா? திருமால் உண்டா? முருகன் உண்டா? வேதங்களில் இந்த கடவுள்களை பற்றி எந்த குறிப்பும் இல்லையே. பிறகு இந்த கடவுள்களுக்கு சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதை எங்கே இருந்தவர்கள் கண்டுபிடித்தார்கள்? வேதங்களில் இருக்கிற கடவுள்கள் யாராவது இன்றைக்கு கோயில்களில் இருக்கிறார்களா? இந்திரனுக்கு, சோமனுக்கு, அக்னிக்கு, வாயுவுக்கு இன்றைக்கு கோயில்கள் இருக்கின்றனவா? அதற்கு பின்னால் தான் சிவனும் திருமாலும் சொல்லப்படுகிறார்கள். தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த கடவுள்களுக்கு நீங்கள் சமஸ்கிருதத்திலே தான் வழிபாடு நடத்த வேண்டும் என்று சொல்வது என்ன நியாயம்? இன்றைக்கு தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று தஞ்சையிலே ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு தோடர் மணியரசன் போன்றவர்கள் அதற்கு தலைமையேற்று அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. இது தமிழ் உணர்வாளர்களினுடைய போராட்டம். ஆனால் ரெங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கவிப்பேரரசு வைரமுத்துவினுடைய கூற்றை பாண்டே எப்படி மறுக்கிறார் பாருங்கள். கவிப்பேரரசு சொல்லுகிறார், எல்லாம் ஆவணப்படி தான், ஆகமப்படி தான் நடக்கிறதா? நேற்றைக்கு வரைக்கும் அகல் விளக்கு ஏற்றி கொண்டிருந்தோம், இன்றைக்கு கோயில்களில் மின் விளக்கு ஏற்றுகிறோமே, இது பற்றி ஆகமங்களில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்கிறார். இதற்கு ரெங்கராஜ் பாண்டே விடை சொல்லுகிறார், நீங்கள் அகல் விளக்கு மின் விளக்காக மாறுவது வேறு, சமஸ்கிருதம் தமிழாக மாறுவது வேறு என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் பாருங்கள். சட்டைகளை மாற்றலாம், அதற்காக தோலை மாற்ற முடியுமா? சட்டைகளை மாற்றலாம், அதற்காக உயிரை, ஆன்மாவை மாற்ற முடியுமா என்று கேட்கிறார். எனவே ரெங்கராஜ் பாண்டே போன்ற பார்ப்பனர்களுக்கு தோலாக, உயிராக, ஆன்மாவாக சமஸ்கிருதம்தான் இருக்கிறது என்பது வெளிப்படையாக வந்து விழுகிறது. நல்லது நண்பர் பாண்டே அவர்களே, உங்கள் நடுநிலை வேடத்தை எல்லாம் கலைத்துவிட்டு நான் ஒரு பார்ப்பனன்தான் என்று வெளிப்படையாக நீங்கள் வந்திருப்பது பாராட்டுக்குரியது. ஆனால் திரும்ப திரும்ப இந்துக்களுக்காக என்று பேசாதீர்கள். இந்து என்று ஒரு மதமே இல்லை. இந்துக்கள் என்று உழைக்கும் மக்கள் தங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்து இஸ்லாம் கலவரம் என்றைக்கும் நடந்ததில்லை. பார்ப்பனர் அல்லாதார் அரசியல்தான் தமிழகத்தின் அரசியல். மறுபடியும் அந்த அரசியலை நீங்களே முன்னெடுக்க தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி தான். மக்களே, தமிழ் மக்களே, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் பார்ப்பனர் அல்லாதார் போராட்டம் அல்லது ஆரிய திராவிட போராட்டம். மறுபடியும் திராவிட இயக்கத்தின் எழுச்சி தான் இந்த மண்ணின் வேதனைகளுக்கெல்லாம் விடை தருகிற இயக்கமாக இருக்கும். வாருங்கள், மீண்டும் மீண்டும் ஒரு திராவிட எழுச்சிக்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்கள் வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.